அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய பண்பாட்டில் குடும்பங்கள் என்பது சமுதாயத்தின் அடிப்படை அமைப்பாக கருதப்படுகிறது. தாய் தந்தையர், அவர்களுக்கு பிறந்த அன்பு செல்வங்கள் இந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே பொறுப்போடு வளர்த்து அவர்கள் ஒரு பருவம் அடையும் வரையிலும் தங்கள் பாதுகாப்போடு கூடி அவர்களை வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்திற்கு அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் மூலமாக நன்மை பெருகும்படியாக அவர்களை பொறுப்புணர்வோடு அறவழியிலே நடந்து கொள்ளும்படியாய் செய்து அவர்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், மருத்துவம் முதலியவற்றையெல்லாம் வழங்கி அவர்களையும் ஆளாக்கி நம் பெற்றோர்கள் எப்படி பொறுப்புணர்ச்சியோடு வளர்ந்து கொண்டார்களோ வளர்த்து வந்தார்களோ அதேபோல் நாமும் சரியான பருவத்தில் அறச்செயல்களிலே ஈடுபட்டு கல்வி கேள்விகளிலே சிறந்து நல்ல ஒரு பணியில் அமர்ந்து அதன் மூலமாக அடுத்தடுத்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காய் நாமும் பயன்படும்படியாயிருந்து நம்மையும் உயர்த்தி சமுதாயமும் சிறப்போடு உயர நாடு வளம் பெறும் என்ற ஒரு அடிப்படை சமுதாய வளர்ச்சியையே கருத்தில் கொண்டு வளர்ந்து வருகிறார்கள். அதனால்தான் குடும்பம் என்ற அந்த அமைப்பு எத்தனை முக்கியமானது, அது குறைகளற்றதாய் இருக்கக்கூடிய சிறப்பையும் இதன் மூலம்தான் சமுதாயம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லும் விதமாய் இங்கே சங்ககாலம் தொடங்கி பல்வேறு பாடல்கள், கதைகள், புராண நிகழ்ச்சிகள், தெய்வீக திருவிளையாடல்கள் மூலமாகவெல்லாம் நமக்கு அறிய கொடுத்து வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த அன்போடு கூடியதாய் பண்பட்ட நிலையில் உயரக்கூடியதான இந்த சமூகத்திற்கு பிள்ளைகள், அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் அவரவர்களுக்கான பிள்ளைகளை பெற்றெடுத்து பொறுப்போடவர்களை வளர்க்க வேண்டிய ஒரு கடமையும் இன்றியமையாததாய் இருக்கிறது. ஒரு புறத்திலே நாம் மழலை செல்வங்கள் அடுத்து வளர்ந்து வந்துதான் இந்த தலைமுறையின் அடுத்த கட்ட நகர்விற்கு தூண்களாயிருக்க முடியும் என்பதையும் பேசுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு அடிப்படையாய் வழங்கப்பட வேண்டிய கல்வி, சுகாதாரம், உணவு இவற்றையெல்லாம் அதை பற்றிய கவலை அதிகமில்லாமல் பொறுப்பற்ற நிலையிலே அதிலே சிலர் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேறும் அளவிற்கும் அவர்களை தள்ளுகிறார்கள். இதனுடைய ஒரு கோர முகமாகத்தான் வேறு வழியில்லாமல் பிழைப்பிற்காக வேண்டி மிகச்சிறு வயதிலேயே பள்ளி பாடப்புத்தகங்களை சுமக்க வேண்டிய காலத்திலேயே குடும்ப பாரத்தை, பணிச்சுமையை சுமக்க வேண்டிய அளவிற்கு பிள்ளைகள் தள்ளப்படக்கூடிய அவல நிலை இங்கே இருக்கிறது. இது உலகளாவிய அளவில் பிரச்சனையாக இருப்பதால் தான் சிறுகுழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு அதன் மூலம் இங்கே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று பல்வேறு அரசு சார்ந்தும் சாராததுமாய் இயங்கும் அமைப்புகள் போராடி வருகின்றன. இன்டர்நேஷனல் சைல்ட் லேபர் என்றே இதை அழைத்து இது குழந்தைகளுக்கான பணிச்சுமை என்று அறிவுறுத்தி அது களையப்பட வேண்டிய சமூக அவலம் என்று பல நாடுகளிலும் இது குறித்து பல்வேறு விவாதங்கள் செய்யப்பட்டு அதை எதிர்த்தும் கூட சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட அளவிலான வயதை கணக்கில் கொண்டு அந்த வயது வரை எந்த ஒரு குழந்தையும் சம்பளத்திற்காக பணியில் அமர்த்தப்பட்டு அதன் மூலம் அவர்களுடைய இளம் பருவத்திற்கான உரிமைகள் பறிக்கப்படுவதை எதிர்த்து கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுவிட்டன. குழந்தைகளை இது போன்ற பணிகளிலே அமர்த்தும் போது அவர்களுக்கு அடிப்படை தேவையான கல்வி முன்னம் பாதிக்கப்படுகிறது. இரண்டாவது, பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய சூழலிலே அந்த பிஞ்சு குழந்தையின் உடம்பு அதை ஏற்கக்கூடிய அளவிலே உடல் ரீதியான வளர்ச்சி இல்லாமல், பலமில்லாமல் அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையின் நீண்ட நெடிய பயணத்திற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டிய காலத்திலேயே பல்வேறு உபாதைகளிலே வீழ்ந்துபட்டு போகும் அளவிற்கு ஒரு துக்க நிலை ஏற்படுகிறது. இதையும் கடந்து தன் வயது ஒத்த மற்றைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதும் அங்கே படித்து மகிழ்வதுமாய் இருக்கக்கூடிய சூழலையெல்லாம் பார்த்தும் இன்னும் பணி செய்யும் இடத்திலே ஏற்படக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளாலே மனதளவிலே உளவியல் ரீதியாகவும் அந்த குழந்தை பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. இப்படி உடல், உள்ளம் இரண்டும் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை அடுத்தடுத்து வளர்ச்சி பாதையிலே செல்வதற்கு வழியில்லாமல், சமுதாயத்தை எதிர்கொள்வதற்கான திராணியில்லாமல் தவறான வழிகளிலே செல்வதற்கான வாய்ப்புகளிலே சிக்கிக்கொள்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய சுமையாக குழந்தையை பார்க்காது இன்பமான சுமையாய் பார்த்து தங்களால் இயன்ற அளவு அந்த குழந்தைக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும்.
அப்படி இல்லாமல் போகும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தன்னளவிலே பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அந்த திட்டங்களின் பயனாளிகளாக குழந்தைகளுக்கு உதவி செய்யவும் இங்கே முன்வருகிறார்கள். உலகின் பல நாடுகளும் குழந்தை தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படும் இந்த அவல நிலையை போக்குவதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் பல நிதி உதவிகள் மூலமாக பல்வேறு அளவில் திட்டங்கள் கொண்டு வந்து அதற்கென்று பெரும் நிதியை ஒதுக்கி அது சரியான பயனாளிகளுக்கு செல்லும்படியாய் பார்த்து கொள்கிறார்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளை அதுபோன்ற நிலைகளிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையெல்லாம் அளித்து அவர்களை மீண்டும் பொது வாழ்விற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் கடமையை அரசு சார்ந்த துறைகள் அநேகம் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு அடிப்படையாக வழங்கப்பட வேண்டிய கல்வி, மருத்துவம் ஆகியவை இலவசமாய் கிடைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகிறார்கள். இதை எதிர்த்து போராடும் அந்த போராட்டங்களையெல்லாம் ஆண்டுதோறும் பொதுவெளியிலே பேசு பொருளாக்கி விவாதங்களாக்கி மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு நாளை சர்வதேச அளவிலே கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி குழந்தை தொழிலாளர்கள் என்ற இந்த ஒரு அமைப்பு இந்த சூழலுக்கான எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. எந்த நிலையிலும் சிறுவயதிலான குழந்தைகளை பணியில் அமர்த்தக்கூடாது என்பது இதன் அடிப்படை நோக்கம். இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் 16 வயது வரையிலும் கூட குழந்தை பருவமாகவே கணக்கில் கொண்டு அதுவரையில் இருக்கக்கூடிய சிறார்கள் நிச்சயமாக அடிப்படை கல்வியை பெற வேண்டும். அதற்கு அவர்களுக்கு உரிமை உள்ளது. அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்றே சட்டங்கள் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் கல்விக்கென்று திட்டங்கள் வகுக்கும் போது முழுவதும் இலவசமாகவே அவர்களுக்கான கல்வியை வழங்குவது, கல்விச்சாலைகளுக்கு அவர்கள் வரும்போது அங்கே அவர்களுக்கு உணவு வழங்குவது, அந்த உணவும் சத்துணவாக இருக்கும்படியாய் பார்த்து கொள்வது, அவர்களுக்கு தேவையான சீருடை, கல்வி பயில்வதற்கான நோட்டு புத்தகங்கள், இன்ன பிற உபகரணங்கள் எல்லாம் கூட விலையில்லா சிறப்பாய் அவர்களுக்கு வழங்கப்பட்டு நீ வந்து படித்தால் மட்டும் போதும் என்று ஒரு பெரும் வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த வாய்ப்பின் மூலமாக ஏழை எளிய பெற்றோர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளும் அடிப்படை கல்வி கற்பதற்கு ஒரு வாய்ப்பிருப்பதை எண்ணி அறிந்து கொண்டால் அதன் மூலம் அவர்கள் அந்த குழந்தை கல்வி கற்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளேயும் அது ஒரு ஆவலை தூண்டும் என்று கொள்ளப்படுகிறது. இப்படி அரசாங்கத்தால் பயன்பெற்ற பலரும் இன்றும் கூட வளர்ந்து தங்களால் ஆன அளவிலே மேற்படிப்பு வரையிலும் கூட உயர்ந்திருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதையும் கடந்து பல ஊர்களிலே ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் குழந்தை தொழிலாளர்கள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் பெற்றோர்கள் நிதி நெருக்கடி முதலிய காரணத்தை கருத்தில் கொண்டு தங்கள் பிள்ளைகளை அற்பத்தொகைக்கு விற்றுவிடும் நிலையெல்லாம் கூட இருக்க பார்க்கிறோம். செங்கற்சூளைகள், அபாயகரமான இயந்திர சாலைகளிலெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் பெருமளவில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். இதற்கு காரணம் பெரியவர்கள் போலே, வளர்ந்த பெரியவர்கள் போலே எத்தனை பணி கொடுத்தாலும் அதை எதிர்த்து பேசாமல் அடிபணிந்து நடப்பவர்களாக இந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதவர்களுடைய இயல்புத்தனம். இயற்கையிலேயே அந்த குழந்தைகள் எதிர்த்து பேச துணியாத ஒரு காலத்திலேயே அவர்களை பணியச் செய்துவிட்டால் எதிர்ப்பு குரல் என்பதே இல்லாமல் எத்தனை பணி கொடுத்தாலும் அதை ஏற்றுச் செய்பவர்களாக அவர்கள் அமைந்துவிடக்கூடியது என்ற ஒரு கொடிய எண்ணத்தில் இப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள். நிதி நெருக்கடியின் காரணமாக கடன் பெற்று பெற்றோர்கள் பலரும் அந்த கடனை திருப்பித் தர முடியாத போது அதற்கு பதிலாக மாற்றாக தங்கள் பிள்ளைகளை விற்று விடுவதும் 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு அவர்களிடம் ஒப்படைத்து அந்த கடன் சுமையை பிள்ளைகளின் வேலையின் மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய அவலம் இன்றும் பல நாடுகளில் இருக்க பார்க்கிறோம். விவசாய கூலிகளாக கூடவும், உப்பளங்களிலே வேலை செய்யவும், கரும்பு கொல்லைகளிலே வேலை செய்யவும் என்று மிகவும் அபாயகரமான, உடலுக்கு அத்தனை தூரம் சிறு குழந்தைகளுக்கு பாதிப்பு தரக்கூடியதான சூழ்நிலையிலெல்லாம் எந்த அடிப்படை அன்போ கருணையோ இல்லாமல் அவர்கள் தள்ளப்பட்டிருந்த சூழ்நிலையெல்லாம் இன்று பெருமளவில் விழிப்புணர்ச்சியின் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. உணவகங்களிலே சிறு குழந்தைகளை பணியில் அமர்த்தும் போது அந்த குழந்தைகள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கொடுத்த உணவை உண்டு அங்கே சொல்லும் எல்லா பணிகளையும் செய்து வரக்கூடிய அவலச்சூழலை கண்டுதான் 16 வயது வரையில் பொதுவெளியில் நாம் பார்க்கும்படியாய் எங்குமே குழந்தை தொழிலாளர்கள் எவ்வித பணியிலும் அமர்த்தப்படக்கூடாது என்று நிறைவாக ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது.
இன்றும் கூட அவர்களுக்கென்று உதவி செய்வதற்காக தனியே ஆணையங்கள் வழக்கில் இருக்கின்றன. இந்திய அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளாலே எந்த ஊரில் எந்த பகுதியிலும் நாம் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதை பார்த்தால் உடனடியாக அவர்களுக்கு அதிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு அவர்களை காத்து மீட்டெடுப்பதற்கென்று இருக்கும் அமைப்புகளை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆவன செய்யலாம். அப்படி மீட்டெடுக்கப்படும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லாமல் போகும் பட்சத்தில் அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்பிலே அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து ஆளாக்கும் அளவிற்கும் இங்கே சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இப்படி குழந்தைகளை தொழிலில் அமர்த்தி அவர்கள் மூலமாக லாபம் பார்க்க துடிப்பதை மிகப்பெரிய அளவிலான சட்டத்திற்கு புறம்பான செயலாகவே அறிவித்திருக்கிறார்கள். அதுபோன்ற செயல்களிலே ஈடுபடுபவர்கள் பிடிபட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தண்டனைகளும் சட்டமாகவே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆண்டுதோறும் இப்படி சிக்கித் தவிக்கும் பிள்ளைகள் அவர்களுடைய எண்ணிக்கையை வெளிக்கொணர்வதன் மூலமாகவும் எந்த மாதிரியான சூழ்நிலையில் பிள்ளைகள் இப்படி பறித்துச் செல்லப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் துல்லியமாக கணித்து அதுபோன்ற சூழலிலே பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை பெற்றோரிடம் விழிப்புணர்ச்சியின் மூலம் எடுத்துச் சொல்லி வருகிறார்கள். அதனால்தான் எல்லா குழந்தைகளும் பிறந்தவுடன் அரசாங்கத்திலே அந்த பிள்ளையின் பிறப்பு பதிவு செய்யப்படுவதும் ஆண்டுதோறும் அந்த பிள்ளைக்கு வழங்கப்பட வேண்டிய தடுப்பூசி முதலியவற்றை தொடர்ந்து கண்காணித்து வரும்போது பிள்ளைகள் என்ன ஆகிறார்கள், அதிலும் குறிப்பாக 15-16 வயது வரையிலும் அந்த பிள்ளைகளின் வளர்ச்சி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டால் இது போன்ற அவலங்கள் குறையும் என்றும் நம்பப்படுகிறது. குழந்தைகளினுடைய எண்ணிக்கை சரியான முறையிலே கணக்கில் எடுக்கப்பட்டும் ஒருவேளை குழந்தைகள் ஏதாவது காரணத்தால் இறந்துபட்டு போனால் அந்த காரணத்தையும் கணக்கில் கொண்டு அது களையப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு பேசுபொருளாக்கி அதிலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றும் முயற்சியிலே ஈடுபடுவதற்கென்றே தேசிய அளவிலான ஆணையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவர்களுடைய ஒரு முக்கிய பணியாக குழந்தை தொழிலாளர்களை பாதுகாத்து அவர்களை மீண்டும் பொது நீரோட்டத்திற்கு கொண்டு வந்து அந்த குழந்தைகள் இழக்க இருந்த இளைய பருவத்தை, இளமை பருவத்தை, பாலிய பருவத்தை மீண்டும் அவர்களுக்கு உறுதி செய்து கொடுக்கக்கூடிய உன்னத பணியிலே இது போன்ற ஆணையங்கள் ஈடுபட்டு வருகின்றன. குழந்தைகள் நலன் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் பல தளங்களிலே விவாதங்கள் செய்யப்படுகின்றன. உடல் அளவிலும் உளவியல் ரீதியாகவும் அந்த குழந்தைகள் பாதிப்பு அடையாமல் நல்ல பலசாலிகளாக உருவாவதற்கென்றே பல்வேறு பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டு அது பள்ளிக்கல்வியின் மூலமாகவே அவர்களுக்கு புகுத்தவும் படுகின்றது. இந்த நிலையில் பண்பட்ட சமுதாயத்தின் ஒரு அங்கமாக அடுத்த தலைமுறையினராக வளரவிருக்கும் குழந்தைகளை எந்த நிலையிலும் அடிமைப்படுத்தி அவர்களுக்கே உரித்தான குழந்தை பருவத்தின் அழகு கனவுகளையெல்லாம், வண்ணங்களையெல்லாம் தட்டிப்பறிக்கும் இந்த குழந்தை தொழிலாளர் என்ற முறை முற்றுமுழுதுமாய் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் யாருக்கும் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது. இது குறித்து விழிப்புணர்ச்சிக்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறித்தும் அது வந்த வரலாறு குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.